இந்த வீடியோவில் ஸ்க்ராப் டவுன் டெஸ்ட் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இதில் வந்து 3 சாம்பிள்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு டிஃப்ரெண்ட் ppmல அந்த 3 சாம்பிள்ஸையும் வச்சு ஃபஸ்ட்டு மிஷின் ப்ராப்பராக ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிக்கணும். ஸ்க்ராப் டவுன் டெஸ்ட் எதுக்காக நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, மெயின் இன்ஜினில் இருக்கிற சிலிண்டர் லைனரில் இருந்து வர்ற ட்ரெயின் ஆகி வர்ற சிலிண்டர் ஆயிலில் எவ்வளோ அயன் கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக தான் இந்த டெஸ்ட் பண்ணுறோம். சரி, இந்த டெஸ்ட்டில் கிடைக்கிற ரிசல்ட்டை வச்சு நம்ம என்ன டிசைட் பண்ணலாம் அப்படின்னா, மெயின் இன்ஜினோட சிலிண்டர் லைனருக்கும் பிஸ்டன் ரிங்குக்கும் இடையில ப்ராப்பராக சீலிங் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக தான், எவ்வளோத்துக்கு அது வந்து வியர் ஆகுது அப்படிங்கிறதையும் செக் பண்ணுறதுக்காக தான் இந்த டெஸ்ட்டை வச்சு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். நம்பர் 1 சிலிண்டரில் இருக்கிற சாம்பிளை சுத்தமான டெஸ்ட் டியூப்பில் எடுத்து ஃபெரோஸ்மீட்டரில் வச்சு பார்க்கணும். ஃபில் பண்ணும்போது 95% ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணிவிட்டு நல்லா ஷேக் பண்ணிவிட்டு ஃபெரோஸ்மீட்டரில் வச்சு பார்த்தோம்னா அது எவ்வளோ ppm இருக்குதுன்னு காட்டும். இப்படி எல்லா சிலிண்டர்லேயும் 10 ppm டிஃப்ரென்ஸில் வேல்யூ இருந்ததுன்னா நம்ம சிலிண்டர் எல்லா சிலிண்டருக்கும் ஃபீட் ரேட் கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.